Tonight we're running on the right track. I know we never gonna look back. Oh, I just wanna have a good time. Call me whatever, 'cause I'm up for anything like that. Oh no, we don't wanna do slow-mo. So tonight we just... Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கோலி இட்லி பண்ண போறோம். கோலி இட்லினா யோசிக்காதீங்க, இது நம்ம ரெகுலர் இட்லி வச்சு பண்ண போறதில்ல, ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ண போறேன். உங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா கவலைப்பட வேணாம், அதே மாதிரி ஈவினிங் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ண போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பேன் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஆன் பண்ணிட்டு 2 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போதே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க, சிம்மில் போட்டுட்டு நல்லா இதை வந்து அந்த லம்ஸ் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் அரிசி மாவு இல்லைன்னா ரெகுலர் அரிசியை வந்து நல்லா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பவுடர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு கூட இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சிம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் மாவு வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக பால் பண்ணிக்கோங்க. நிறைய பால் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஷேப் கூட பண்ணிக்கலாம். பட் இதோட பேரே பார்த்தீங்கன்னா கோலி இட்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோலி ஷேப்பில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கோலி இட்லி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி குண்டால வந்து நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த பாஸ்கெட் இருக்குது, மூங்கில் பாஸ்கெட் இருக்கிறதுனால நான் இதில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருக்குன்னா நீங்கள் இட்லி தட்டுலேயே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நீட்டமாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடிசாக கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 4-5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கின பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். வேக வச்ச கோலியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் 2 வேளை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒயிட் கோலி இட்லியும் மசாலா கோலி இட்லியும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கோலி இட்லியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது எப்படி மசாலா கோலி இட்லியாக மாற்றுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ மசாலா கோலிக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் இட்லி பொடி கரம் மசாலா கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். பார்க்க தான் கலர் அதிகமாக இருக்கும், பட் அதில் இருக்கிற காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நிறையா நம்மளோட குக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஆஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஹெல்த்தி கூட. நம்ம டீப் ஃப்ரை எதுவுமே பண்ணலை, ஸ்டீம் பண்ணி அழகாக ஒரு அட்ராக்டிவாக ஒரு கோலி இட்லி பண்ணியிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான கோலி இட்லி ரெடி. இந்த கோலி இட்லி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தேடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னை மறக்காமல் @ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சூப்பரான டூப்பரான ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. See you on the next video. Bye bye.